ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற வில்ஸ் போட் ஹவுஸ்ல இருக்கோங்க. அரிக்கான் மேடு அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருக்கு. பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் போட்டிங் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இங்கிருந்து வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரிவர் மவுத்து, ஹார்பர் இதெல்லாமே சுற்றி காமிப்பாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம டிக்கெட் கவுண்டர் போய் டிக்கெட் எடுத்துட்டு நம்ம போட்டிங் போகலாம். ஸோ மக்களே, நம்ம வில்ஸ் போட் ஹவுஸ்க்குள்ளே இருக்கோங்க, என்ட்ரன்ஸில் இருக்கோம். ஸோ இங்கே தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. வே டு போட்டிங் பாயிண்ட் நல்லா போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்களா, பழைய காலத்து போட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க, பாய்மர படகு மாதிரி, வேறு லெவலில். டிக்கெட் கவுண்டர் இங்கே இருக்குது. 500ன்னு நினைக்கிறேன். நான் டிக்கெட் எடுத்துகிட்டு சொல்கிறேன் எவ்வளோன்னு. ஸோ 4 வீலர் 2 வீலர்லாம் நிறுத்திருக்கு. நல்ல பிளேஸ் இருக்குங்க. வாங்க டிக்கெட் எடுக்கலாம். என்னென்னலாம் கவர் பண்ணுறாங்க பாருங்கள். அரிக்கன் மேடு தொல்லியல் நிலையம், அதுக்கப்புறம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு, ஃபிஷ்ஷிங் ஹார்பர், ரிவர் மவுத்து, இதெல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணுவாங்க. கயாக்கிங்கு, ஸ்பீடு போட்டு, வாட்டர் பைசைக்கிளு, ஸ்டாண்டப் பேடல், ஆர்ச்சரி, ஹைக்கிங் இதெல்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குங்க. ஸோ வாங்க நம்ம டிக்கெட் எடுக்கலாம். மக்களே, நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. 500 rupees பர் ஹெட்டு, 1 to 1.5 hours. இங்கே பாருங்களா, இளநி கடை எல்லாமே இருக்கும் இங்கே. சூப்பராக இருக்கும். 17th century ஷிப் ஆங்கராங்க இது. ஐயோ, இதெல்லாம் டிஸ்பிளேல வச்சிருக்காங்க பாருங்களா, வேற லெவலுங்க. ஸோ இதுக்குள்ளதான் போகணும் நாம. வாங்க போகலாம். மக்களே, நம்ம உள்ள போற வழியில இங்க பாருங்களா, ஹட்டு ஸ்டே பண்றதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குங்க அரிக்கன் மேட்ல. ஐயோ செம, வேற லெவல். இங்க பாருங்க, சீவோல்ட் ரெசார்ட்னு ஒன்று வச்சிருக்காங்க. புக்கிங்ஸ் ஓப்பன் ஃபார் ஷார்ட் ஸ்டே அண்ட் லாங் ஸ்டேன்னு போட்டு அரிக்கான் மேடு. இங்கே பாருங்கள், ஃபார் புக்கிங்ஸ் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் அரிக்கான் மேடில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா சூப்பராக இந்த மாதிரி ஹட்டில் ஸ்டே பண்ணலாங்க. வுட் ஹவுஸ் எல்லாம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாம் வச்சு கட்டியிருக்குங்க. வேறு லெவலில் இருக்குங்க, சான்ஸே இல்லை. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. மக்களே, நம்ம ஹட்டெல்லாம் இருக்கிற இடத்துக்கு பார்த்துட்டு உள்ளே வந்தால் நம்ம பேக் வாட்டர்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. போட்டிங்க்கு ஒரு சைடும் கயாக்கிங்க்கு ஒரு சைடும் வச்சுருக்காங்க. கயாக்கிங் பண்ணும்போது என்னென்ன எசென்சியல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தனியாக ஒரு அட்வைசரியே போட்டிருக்காங்க. போட் என்ட்ரி, ப்ராப்பர் என்ட்ரி இன்டு கயாக் வித்தவுட் கேப்சைசிங், லைஃப் ஜாக்கெட், சிட்டிங் பொசிஷன், பேட்லிங் லெசன், ஸ்ட்ரோக் அண்ட் டேர்னிங், ட்ரெஸ்ஸிங் ரூல்ஸு இதெல்லாமே போட்டிருக்காங்க. சூப்பரில். நாம் இன்னைக்கு போட்டிங் தான் ட்ரை பண்ண போகிறோம். ரிலாக்ஸ்டாக ஒரு நாள் வந்தால் கயாக்கிங் ட்ரை பண்ணலாம். வாங்க போவோம். மக்களே, நம்ம உள்ளே வந்து லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் போட்டாச்சுங்க. இங்கே பாருங்கள், வியரிங் லைஃப் ஜாக்கெட் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து போட்டிங் நம்ம ஏறுற இடம், போட்டிங் ஜெட்டி. மக்களே, நம்ம போட்டு நடந்து வர்ற வழி பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுங்க. நிறைய போட்ஸ் நின்றுட்டு இருக்கு. இங்க பாருங்க, வேற லெவல்ல இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மக்களே, நம்ம போட்டிங் ஏறுற இடத்துக்கு வந்தாச்சுங்க. ஃபுல்லாகவே வந்து சதுப்பு நில காடுகள்ங்க, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு வேற லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்க, ஐயோ
பாண்டிச்சேரி அமேசிங்க. அப்பா எவ்வளோ ஹிடன் பிளேசஸ் இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. இங்க ஒக்கா மக்கான்னு இருக்குங்க. நம்ம போட் ரெடி ஆயிட்டு இருக்கு. கேப்டன் ரெடி பண்ணிட்டு இருக்காரு நம்ம போட்டை. வெயிட் பண்ணும். மக்களே போட் பண்ணியாச்சுங்க. போட் எடுக்க போகுது. செம்ம சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வேற லெவல். அந்த பக்கம் வெயிட் கம்மி. நீ பண்ண உட்கார. இல்ல அங்க கொஞ்சம் வெயிட் அதிகம். நான் உட்கார்ந்து. காத்து நல்ல பலமா போலாம். மேங்க்ரோவ் போட்டோ நாம இப்பதான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு நிமிஷம் அப்படியே வீடியோ எடுப்போம். சாப்பிட்டோம். இது வீடியோ பார்க்க மாட்டா. இது நீ வீட்டுல இருக்கிறியா? வீட்டுல இருக்கிறியா? இது கேட்ட இந்த வீடியோ காலில் வரலாமா அப்படின்னு படம் எடுத்து. ஓகே மக்களே, நம்ம அரிக்கான்மேடு போட் ஹவுஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் உள்ள வந்திருப்போங்க பேக் வாட்டர்ஸ்குள்ள. இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஹார்பர் ஏரியாங்க. சோ இதெல்லாம் மீன்பிடி துறைமுகங்கள்.
கொஞ்சம் டீப் வாட்டர்ல போய் மீன் பிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி மோட்டர் போட்ஸ் எல்லாம், பெரிய பெரிய மோட்டர் போட்ஸ் எல்லாம் நிறுத்தி வைக்கிற இடங்க. நார்மலா வந்து நம்ம ஃபிஷிங் கம்யூனிட்டி வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பாய்மர படகுகள் மாதிரி தான் இருக்கும். இந்த கட்டுமரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். எதர் வந்து வுட்ல பண்ணிருப்பாங்க இல்ல ஃபைபர் போட்டா பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய போட்டுங்க. உள்ளுக்குள்ள ப்ராப்பர் ஒரு கேபின் எல்லாம் வச்சு டீப் சீல போய் மீன் பிடிக்கிறதுக்கான ஷிப்ஸ் அதெல்லாம் படகுகள்னு சிம்பிளா சொல்லிடுவோம். இதெல்லாம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. ஒவ்வொரு போட்டுக்குமே வந்து ஒரு பேரு, அதுக்கப்புறம் நேம் போர்டு அப்படின்னு வச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் போல. எல்லா ஷிப்லயும் பாருங்களா நம்ம தேசிய கொடி பறந்துட்டு இருக்கு. வேற லெவல்ல டீப் சீல போய் மீன் பிடிக்கணும்னா படகுகளுக்கு கூட எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது பாத்தீங்களா, வேற லெவலுங்க. சோ நம்ம ஃபிஷிங் ஹார்பர் கிராஸ் பண்ணி ரிவர் மவுத்துக்கெல்லாம் போவோம். மக்களே இப்ப நாம பிஷிங் ஹார்பர் எல்லாம் தாண்டி ரிவர் மவுத்துக்கு வந்தாச்சுங்க. அதாவது செஞ்சி மலைக்கு பக்கத்துல உருவாகிற ஆறு இருக்குங்க, செஞ்சி ஆறுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து சங்கராபரணி ஆறா ஃபார்ம் ஆகி பாண்டிச்சேரி வழியா தான் வந்து பாஞ்சு இந்த இடத்துலதான் வந்து கடல்ல கலக்குது. சோ தண்ணி மழைக்காலங்கள்ல தான் வந்து சங்கராபரணி ஆறுல நிறைய தண்ணி வருங்கிறதுனால மழை இல்லாத சமயத்துல பேக் வாட்டர்ஸ் தான் உள்ள வந்துருது. அந்த பேக் வாட்டர்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், சதுப்பு நில காடுகள் எல்லாம் இருக்குங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா ரிவர் மவுத்ல தான் வந்து அந்த ஸ்லிட்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஆறுல இருந்து வர்ற மண் படிவங்கள்லாம் செட்டில் ஆகி அந்த இடத்துல வந்து ஒரு சேறு கலந்த மண்ணா ஃபார்ம் ஆயிடுங்க. அதுலதான் வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் நல்லா செழிப்பா வளரும். சோ அந்த மாதிரியான ஒரு அலையாத்தி காடுகள் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வழியா தான் நம்ம கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஹார்பரையும் கிராஸ் பண்ணி. ஏன் ஹார்பர்னா இந்த பேக் வாட்டர்ஸ்ல எல்லாம் வந்து அலை கம்மியா இருக்கும் இல்லையா, சீக்கும் நல்ல ஆக்சஸ் இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து நேச்சுரல் ஹார்பர்ஸ் அமைப்பாங்க. சோ அந்த ஹார்பரை தாண்டி இப்ப நம்ம ரிவர் மவுத்துக்கு வந்தாச்சுங்க. சோ இதுதான் வந்து சங்கராபரணி ஆறு கடலுக்குள்ள கலக்கிற இடம். எப்படி இருக்கு பாருங்களா, பிரம்மாண்டமா. நம்ம கடலும் ஆறு கலக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்துன்னே சரியான கரண்ட் வேவ்ஸ் இருக்குங்க, வேவ் கரண்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல.
எப்படி இருக்கு பாருங்க. ஒவ்வொரு அலைகளும் வரும்போது நம்ம கப்பல் கீழே இருக்கிற மாதிரியும் பெரிய அலை வந்து நமக்கு மேல இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்குங்க. அந்த தண்ணியோட கரண்ட்ஸும் வந்து ஃபாஸ்டா இருக்கு. போட் ஆடுறது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு நம்ம டீப் சீக்குள்ளலாம் போனா ஒரு ஃபீல் வரும் தெரியுமா? அந்த டைட்டானிக்ல எல்லாம் பார்ப்போம்ல, பெரிய அலைகள்ல ஏறி இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் தாங்க இந்த அலைக்கே இருக்கு. இன்னும் டீப் சீல எல்லாம் ஷிப்ல எல்லாம் போறாங்க, அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுங்கிறதோட ஒரு மினியேச்சர் வெர்ஷன் ஆஃப் த ஃபீல் தான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அநியாயத்துக்கு இருக்குங்க. இங்க கொஞ்ச நேரம் வந்து ரவுண்ட் அடிப்பாரு போட்காரண்ணா. சோ செம்ம த்ரில்லிங்கா இருக்கும், என்ஜாய் பண்ணுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், ரிவர் மவுத்ல நம்ம போட்கார் அண்ணா பண்ண கூத்துக்கு அளவே இல்லைங்க. அநியாயத்துக்கு அட்வென்ச்சர் பண்ணிட்டாரு. சும்மா சொல்லட்டு அந்த அலையில வேற லெவல்ல இருந்துச்சு. ஐயோ, நம்ம டீப் சைல எல்லாம் போகும்போது ரிவர் அலைகள் ஆடுனா எப்படி இருக்குங்கிற ஃபீல கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டாருங்க. இல்ல ஆனா செம்ம த்ரில்லிங்காவும் இருந்துச்சு. என்ன ஷிப்காரண்ணா இருக்காங்க, லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிற தைரியத்துல சிறுசுகள்ல இருந்து பெருசுகள் வரைக்கும் எல்லாம் ஒரு ஆட்டம் போட்டாச்சு. நடுவுல வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. எல்லாம் அலறிட்டாங்க. சோ அங்க ஒரு 10 மினிட்ஸ் அந்த அட்வென்ச்சர் பண்ணாருங்க. செம்ம த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். சோ பாண்டிச்சேரி வந்தா அரிக்கன்மேடு போட் ஹவுஸ் வந்து செம்ம லொகேஷனுங்க. மத்த போட் ஹவுசஸும் நல்லா இருக்கும், பட் பர்டிகுலரா வந்து போட்டிங்க்கு ரொம்ப நிறைய பிளேசஸ் நீங்க போட்டிங்லயே பார்க்கலாம். அப்படின்னா நம்ம அரிக்கன்மேடு போட் ஹவுஸ் வந்தீங்கன்னா தான் வந்து இந்த மாதிரி சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. நம்ம போட்டிங் ஜெட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ண உடனேவே அங்கேயே வந்து உங்களுக்கு ஹட்டு, அந்த மாதிரி குட்டி ஃபாரஸ்ட், அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்குள்ளேயே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம போட் ஏறினதுக்கு அப்புறம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்குள்ள வந்து இப்ப நம்ம பாக்குறோம் பாருங்க, திரும்பி போயிட்டு இருக்கோம் ஃபிஷிங் ஹார்பர் வழியா. சோ ஃபிஷிங் ஹார்பர் வழியா அந்த ரிவர் மவுத் போய் பார்த்தோம் இல்லையா, ரிவர் மவுத்ல போய் அந்த அட்வென்ச்சர் பண்ணிட்டு கடலும் ஆறும் சேர்ற இடத்துல மறுபடியும் இந்த போட் ஹவுஸ் தாண்டி நம்ம கொஞ்சம் தூரம் போனா
ரெண்டு பக்கமே வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குமாங்க. அதுக்குள்ள வந்து ஒரு குகைக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. என்ன மாதிரி இருக்கும்னு தெரியல. அதுக்கப்புறம் அரிக்கமேடு ஆர்கியாலஜிக்கல் சைட் இருக்குங்க. நம்ம பழைய காலத்துல பிரெஞ்சு எல்லாம் வரதுக்கு முன்னாடி இருந்தே வந்து நம்ம அரசர்கள் வந்து ரோம், கிரீக் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் கூட எல்லாம் வந்து வர்த்தகம் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட் எல்லாம் வேற இருக்கா. அதெல்லாம் தான் பார்த்துட்டு நாம திருப்பி போவோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஓகேவா? மக்களே, நாம ஃபிஷிங் ஹார்பர் தாண்டி மேங்க்ரூவ் ஃபாரஸ்டுக்குள்ள வந்தாச்சுங்க. நான் சொன்னேன்ல, நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் விட இங்க இருக்கிற மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப அடர்த்தியா இருக்குங்க. நம்ம ரோட்ல ரெண்டு சைடும் எப்படி ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஃபுல்லா புளிய மரம், அந்த மரம், இந்த மரம்னு ஃபுல்லா இருக்கும், நடுவுல வந்து பஸ் போயிட்டு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தாங்க வாட்டர் வேஸ். நீங்க பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எல்லாம் பாத்திருப்பீங்க, இல்ல அட்லீஸ்ட் வீடியோஸாவது பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோஸ், பிக்சர்ஸ் எல்லாம் ஸ்கூல் டேஸ்யா படிச்சிருப்பீங்க மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் பத்தி. சோ அத லைவா நாம இப்போ பாத்துட்டு இருக்கோம். ஐ மீன், நான் வந்து லைவா பாத்துட்டு லைக் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க விர்ச்சுவலா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு பாருங்க, தண்ணிக்குள்ள வந்து ஒரு பெரிய ஃபாரஸ்டே இருக்குங்க, ஒரு காடே இருக்குங்க. நம்ம பிச்சாவரம் போயிருக்கோம், அது வந்து செம்ம பெரிய ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்டுக்கு கொஞ்சம் சளைச்சில்லங்கிற மாதிரி தாங்க இந்த சங்கராபரணி ஆறு வந்து கடல்ல கலக்கிற இடத்துல நம்ம பாண்டிச்சேரியிலயும் பிச்சாவரம் ஃபாரஸ்ட் இருக்கு. இங்க பாருங்க, நின்னுட்டே செம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். சோ மக்கள் எல்லாருமே வந்து செம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய போட்ஸ் வருதுங்க, நிறைய மக்கள் வராங்க. பாண்டிச்சேரிக்கு இந்தியா ஃபுல்லா இருந்தும் டூரிஸ்ட் வராங்க, இன்டர்நேஷனல் டூரிஸ்டும் வராங்க. அதனால செம்ம வைப்ரண்டா இருக்கு. இதுக்கும் நாம வீக் டேஸ்ல தாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். வீக் டேஸ்ல டிராவல் பண்ணும்போது இவ்வளவு ரஷ் இருக்காங்க பாருங்களா, சதுப்பு நிலத்துக்குள்ள. இந்த மாதிரி தாங்க ரிவர் மவுத்ல ஆட்டம் காட்டினாரு போட்டை வச்சு.
இந்த போட்ல இங்க இதுக்குள்ளதான் ஆட்டம் காட்டுறாருல்ல, நம்ம ஆளு ரிவர் மவுத்துலயே சீக்கு பக்கத்துலயே ஆட்டம் காட்டிட்டாரு. வேற லெவல்ல இருந்துச்சு. சோ இந்த மாதிரி செம்ம சூப்பரான என்விரான்மெண்ட் இருக்குங்க. பாண்டிச்சேரியில் இப்படி எல்லாம் இடம் இருக்கான்னு வந்து மலைச்சு போயிடுவீங்க நீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க எவ்வளவு பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்கு. வேற லெவலுங்க. ஐயோ நான் சத்தியமா எதிர்பார்க்கல நம்ம பாண்டிச்சேரியில இவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் எல்லாம் இருக்குனுங்க. இது வந்து பிளசன்ட் சர்ப்ரைஸ் தான். வேற லெவலு. நம்ம பாண்டிச்சேரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணப்போ அரிக்கமேடெல்லாம் வந்து பிளான்லயே இல்லைங்க. ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் டூர்ல அப்படியே வந்துட்டு அரிக்கன்மேடு போட் ஹவுஸ் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் தென் இங்க வந்தோடனே ஆஹா செம்ம பிளேஸா இருக்கு. விலையும் வந்து செம்ம நாமினல்ங்க. கிட்டத்தட்ட 1.5 to 2 hours வந்து போட்டிங் போறாங்க. பெர் ஹெட்டுக்கு 500 rupees தான். சோ ரொம்பவே ஒருத்தர். இங்க பாருங்க எவ்வளவு சேஃபா எல்லாத்துக்குமே வந்து லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் போட்டு, ஸ்பேருக்கு இன்னும் கொஞ்சம் லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் வச்சு செம்ம சூப்பரா அரேஞ்ச் பண்ணி நம்ம போட்டிங் பண்றாங்க நம்ம பாண்டிச்சேரியில. வேற லெவல்ல இருக்கு. முக்கியமா வந்து அரிக்கமேடு போட் ஹவுஸ்ல எல்லாருமே சொன்னாங்க, நல்ல ரிவ்யூஸ் சொன்னாங்க. நீங்க போட்டிங் போறதுன்னா அரிக்கமேடு போங்க, நிறைய பிளேசஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த அளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்ததே கிடையாது. அண்ட் முக்கியமா வந்து ரிவர் மவுத்ல நம்ம போட்ட ஆட்டோ எல்லாம் வந்து நாம யூஸ்வலா போட்டிங் எல்லாம் போனா இந்த மாதிரி த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்காதுங்க. ஜஸ்ட் லைக் தட் ஒரு லேக்ல போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். பட் பேக் வாட்டர்ஸ், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், ரிவர் மவுத்துக்கு போறது, ஆர்கியாலஜிக்கல் சைட்டுக்கு போறது, இன்டீரியர்ஸ் ஆஃப் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இப்ப நம்ம போயிட்டு வந்தோம்ல, அந்த மாதிரி இன்டீரியர்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் குள்ளெல்லாம் போயிட்டு பேர்ட் வாட்சிங் எல்லாம் பண்ணிட்டு இந்த எக்கோசிஸ்டம் அப்படியே என்ஜாய் பண்றதெல்லாம் வந்து வேற எங்கேயுமே உங்களுக்கு எல்லாம் சேர்ந்த பேக்கேஜா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கவே கிடைக்காதுன்னு தான் சொல்லுவேன்.
மக்களே நாம ரிவர் மவுத்து அதுக்கப்புறம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லாம் பார்த்து முடிச்சுட்டு அரிக்கன்மேடு வந்திருக்கோங்க. இங்க வந்து ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் இருக்கு, அதை தான் பார்க்க போறோம். வாங்க போலாம். மக்களே, அரிக்கன்மேடு போட் ஜெட்டிலிருந்து நாம ஒரு 10 மினிட்ஸ் உள்ள நடக்கணுங்க. உள்ள நடந்தா நம்ம ஆர்கியாலஜிக்கல் சைட் பார்க்கலாம். வாங்க போவோம். ஆல்ரெடி நமக்கு தெரியுது, இருங்க காமிக்கிறேன். மக்களே, ஒரு 5 மினிட்ஸ் வாக் தாங்க, நாம அரிக்கான்மேடு ஆர்கியாலஜிக்கல் சைட் ரீச் ஆயாச்சு. இங்க பாருங்க எவ்வளோ ரிமோட் லொக்கேஷனுக்குள்ள மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்கிற ஏரியால நம்ம ஆர்கியாலஜிக்கல் சைட் இருக்கு, அரிக்கான்மேடு. இதோட ஹிஸ்ட்ரி எங்காவது எழுதியிருக்காங்களான்னு பார்ப்போம். இது வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்காங்களா, ஏஎஸ்ஐனால மேனேஜ் பண்ணப்படுற லொக்கேஷன் தான். பழைய காலத்து ரிமைன்ஸ் இங்கே பாருங்க. கற்களாலான பில்டிங் தான், கற்கள் அண்ட் லைம்ஸ்டோன்னால தான் கட்டியிருக்காங்க. மக்களே, இப்ப நாம் பார்க்கிற அரிக்கமேடு எக்ஸ்கவேஷன் சைட் பாத்தீங்கன்னா இண்டோ ரோமன் ட்ரேட் நடந்த இடங்க. ஸோ அந்த காலத்திலேயே வந்து நம்ம அரசர்கள் எல்லாம் ஆண்டுட்டு இருந்த காலத்துல பிரெஞ்சு பிரிட்டிஷ் எல்லாம் வந்து ஆக்குபை பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஹார்பர்ல இருந்து நம்ம மன்னர்கள் வந்து ரோம், கிரீக்கு, சைனா வரைக்கும் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இங்க வந்து நிறைய இண்டோ ரோமன் பீட்ஸ், மெட்டாலிக் ஆப்ஜெக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய தொல்பொருள் வந்து ஆராய்ச்சி பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தாவே தெரியும், ஒரு மாதிரி யூரோப்பியன் ஸ்டைல்ல தான் இருக்கும். ஸோ பழங்காலத்து எக்ஸ்கவேஷன் சைட்டுங்க இது. பாண்டிச்சேரியில் இருக்கிற முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் சைட்டு. மக்களே, நம்ம அரிக்கன்மேட்ல இருக்கிற ஏஎஸ்ஐனால மேனேஜ் பண்ணப்படுற பழங்காலத்து ரிமைன்ஸ் பார்த்துட்டு வந்தாச்சு. செம்மைங்க, அரிக்கன்மேடு போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், ரிவர் மவுத்து, இந்த ஏஎஸ்ஐ வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். பேக் வாட்டர்ஸ்ல போறது ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக பாண்டிச்சேரி வந்தால் ட்ரை பண்ணுங்க. அரிக்கான்மேடு போட்டிங்கு செம்ம யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து இன்னும் 10 மினிட்ஸ் ஆகும் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு. வாங்க போகலாம். மக்களே, நம்ம அரிக்கன்மேடு ஏஎஸ்ஐ சைட் பார்த்துட்டு வந்தாச்சுங்க, மறுபடியும் போட் ஜெட்டிக்கு. ஸோ இங்கிருந்து வந்து எவ்வளோ போட்ஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க, லைனா 1 by 1. பயங்கர பாப்புலர் போல இங்க போட்டிங்கு. நிறைய நார்த் இந்தியன் மக்களும் வராங்க, செம்மையா இருக்குங்க. போட்ஸ்க்கு அழகா ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க பாருங்களா. இது வந்து ஸ்பார்டன் ரைடர்ஸ். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒன்று இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் வந்து பூகோலேண்ட். நம்ம போற போட்டுக்கு வந்து ரோலக்ஸ். செமல. So you were saying like when did it start or so when the company has a requirement signal the period that within this 2 weeks of free போனா போதுன்னு திரும்பி வந்துடுவாங்க. கையேடு
தண்ணி நல்லா So it is Vietnam, Bangkok. ஏதாவது உப்பு இங்க அது ஒட்ட போவோம் It is a dancing on the forehead. ஒட்ட போவோம் போட்டு போட்டு போட்டடி மக்களே நம்ம அரிக்கான்மேடு போட்டிங் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனால் சான்ஸே இல்லை. மஸ்ட் ட்ரை. நம்ம போட் கேப்டன் அண்ணா. வாங்க போவோம். நம்ம போட் ஜெட்டியிலிருந்து இறங்கி நடந்து வரதே வந்து ஒரு 300 மீட்டர்ஸ் இருக்குங்க மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்குள்ள. அதுவே ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. கம்ப்ளீட்டா பார்த்துட்டு நம்ம மறுபடியும் வந்தாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்டிங் ஜெட்டிக்கு வந்தாச்சுங்க. நான் வந்து கயாக்கிங் வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சேன். நானும் இன்னும் ட்ரை பண்ணது இல்லைங்க. நிறைய பக்கம் நம்ம போயிட்டோம் போட்டிங்க்கு. பட் கயாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் பண்ணல. ஏன்னா கொஞ்சம் தண்ணியில பயம் அப்படிங்கிறதுனால. நம்ம கயாக்கு வந்து இப்படிதான் இருக்குங்க. ஒரு குட்டி போட்டு நம்ம போட்ல வரும்போது பார்த்தோம்ல, சைட்ல வந்து ரெண்டு பேரு சிங்கிளா எப்படி வேணாலும் போலாங்க. இந்த பேடல் கொடுத்துருக்காங்க பாருங்க கையில. ஸோ இங்க வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து எப்படி பேடல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கொடுப்பாங்க. இங்க சொல்லிட்டு இருக்காரு பாருங்க இந்த கப்பலுக்கு. ஸோ அழகா வந்து நாம கத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து இங்க ஜெட்டிக்கு பக்கத்திலேயே நம்மள ட்ரை பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஓகேவா நம்ம பண்ணோம்னா உள்ள போக சொல்லிடுவாங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். பட் இது வரைக்கும் எனக்கு ட்ரை பண்றதுக்கான அட்வென்ச்சர் ஃபீல் வரல. பார்க்கலாம் எப்போ நமக்கு அந்த தைரியம் வருதுன்னு கயாக்கிங் பண்றதுக்கு. மக்களே, நம்ம அரிக்கான்மேடு போட்டிங் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. ஹட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கயாக்கிங் பண்ற இடம் எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. இங்க பாருங்க லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் காய போட்டிருக்காங்க. இங்க கேரளா ஆயுர்வேதிக் ட்ரெடிஷனல் மசாஜ் சென்டர்ஸும் இருக்குங்க வில்ஸ் போட் ஹவுஸ்ல. எத்தனை ஆக்டிவிட்டிஸ் இருக்கு பாருங்களா உள்ள. வேற லெவல் மக்களே. இங்க பாருங்க விசைப்படகு 17th century ஷிப் ஆங்கரெல்லாம் நம்ம உள்ள போகும்போது பார்த்தோம்ல, அந்த இடத்துக்கு வந்தாச்சு. மறுபடியும் என்ட்ரன்ஸ்க்கு இங்க வெயிட்டிங் ஏரியா இருக்கு. நம்ம டிரைவர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே வந்தோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் ஏரியால வில்ஸ் போட் ஹவுஸோட ஆர்ச்சரி இருக்குங்க. 6 ஷாட்ஸ்க்கு 100 rupees. ட்ரை பண்றானுங்க பாருங்க பசங்க போ அண்ட் ஏரோ வச்சு. நிறைய ஆக்டிவிட்டிஸ்ங்க உள்ள. சான்ஸே இல்லை. என்விரான்மெண்ட்டே வந்து செம்ம சூப்பரா இருக்கும். நீங்க இங்க உள்ள வந்தோடனே வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ மக்களே, நம்ம அரிக்கான்மேடு வில்ஸ் போட் ஹவுஸ் போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. 1.5 மணி நேரம், ஆக்சுவலா 1 மணி நேரம்னு சொன்னாங்க. பட் 1.5 மணி நேரம் 500 rupeesக்கு கம்ப்ளீட்லி ஒர்த்துங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. செம்மையா என்ஜாய் பண்ண. ஸோ பாண்டிச்சேரி வந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஒரு கம்ப்ளீட் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும். ஒரு ஹாஃப் டே எல்லாம் கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாப்பிட்டு போறக்கே உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பிளேஸ்னா நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற அரிக்கான்மேடு வில்ஸ் போட் ஹவுஸுங்க. ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு பெர்ஃபெக்ட் வீக்கெண்ட்ல ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டிஸா இதை கண்டிப்பா வச்சுக்கலாம். ஸோ நாம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers.
வீடியோவுக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? see you ஃப்ரம் பாண்டிச்சேரி அரிக்கான்மேடு போட் ஹவுஸ்.